வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆணையத்தினுடைய தலைவரிடம், அந்த குழுவிடம் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சார்பிலும் கூட கோரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட வகையில் நிதி பகிர்வு இருக்கும் என்பதற்கு வழிமுறைகளை வகுத்து தருவதற்காக நிதி ஆணையம், 16வது நிதி ஆணையம் என்பது ஃபினான்ஸ் கமிஷன் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை பங்கிட்டு தரப்போகிறது. வரி வருவாயிலிருந்து 50% மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே ஒரு மாநில அரசினுடைய நிதி சுதந்திரம், அவர்களுக்கு திட்டங்களுக்கான நிதி தேவைகளை பெருக்குவதற்கான சூழல், டெல்லியிடம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுதல் என்று ஒரு கிராமத்தின் வளர்ச்சி, ஒரு நகரத்தின் தேவை, மாநகரத்தினுடைய எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இந்த நிதி பகிர்வு என்பது இருக்க போகிறது. மிக மிக முக்கியமான ஒரு குழுவின் முன்பாக ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான நிதி தேவைக்கு மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு நிதி ஏன் எங்களுக்கு அதிகரித்து வழங்க வேண்டும், மாநிலங்களுக்கு அதிக பகிர்வு ஏன் வேண்டும் என்பதற்கான நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக பட்டியலிட்டிருப்பதாக அந்த குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா நேற்று செய்தியாளர்களிடமே தெரிவித்திருக்கிறார். வரி பகிர்வில் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு தொடர்ந்து குமரிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோரிக்கைகள் எவ்வாறு செவிமடுக்கப்படும், இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களும், அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லி நீங்க 4 கோடி ரூபாய் கூட செலவு இல்லாம மக்கள் இன்னும் தண்ணியில தத்தளிக்கிறாங்கன்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க? நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க? நீங்க வந்து ஒவ்வொரு 4 கோடி என்று எந்த முடிவுல சொல்றீங்கன்னு தெரியல. மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு தரணும். ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய கருத்து, தமிழ்நாட்டோட கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது புலம்பல், நிதி ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை எடுக்கல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை ஒப்பிடுறப்ப பிஜேபி ஆட்சியில மாநிலங்களுக்கு அதிக தொகையை கொடுத்திருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் எல்லாம் நீங்க பெர்சன்டேஜ்ல சொல்லாதீங்க சார். செஸ் இது எப்படின்னா, ஒரு வாட்டி இதே இவருக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஸ்போக்ஸ்மேன் ரொம்ப நாளைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீங்கள் மன்மோகன் சிங் வாங்கின ஆயில் பாண்டை அடைக்கிறதுக்காக நாங்கள் டேக்ஸ் போட்டோம், செஸ் போட்டோம்னு. அப்போது உங்கள் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பட்ஜெட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து காமிச்சேன். 28, 29 தான் வந்து கடன் அடைக்க போகிறாங்க. சும்மா சொல்கிறது ஒன்று, பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது ஒன்றுன்னு. ஏன்னா இப்போ பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நம்பர்ஸே படிக்கிறது கிடையாது. அதனால நம்ம வந்து இப்போ என்ன வேணால் நம்பர் சொல்லலாம், நான் ஒரு நம்பர் சொல்லலாம், அவர் ஒரு நம்பர் சொல்லலாம், இந்த விவாதத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த நம்பரை பற்றி இப்போ பேச வேண்டாம். இப்போ நான் வந்து இப்போ கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து 45 வருஷமாக 50 வருஷமாக இதில் வாஜ்பாய் ஈராவும் இருக்குது, ஜனதா கவர்மெண்ட் ஈராவும் இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ண விபி சிங் ஈராவும் இருக்குது. இந்த ஈராவில் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணாத மாநிலத்துக்கு நிறைய கொடுத்துருக்கோம். இந்த 50 வருஷத்துக்கு, அதுவும் லிபரலைசேஷனுங்கிறதுக்கு அப்புறமா 35 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நார்த் இந்தியாவில் டெவலப்மெண்ட் இல்லை. எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன நார்மலாக எப்படின்னா, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும், யார் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணணும். நம்ம என்ன நினச்சோம், 45 வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணாதவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டே இருந்தால் அவன் கேட்சப் பண்ணிவிடுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் பர்ஃபார்மன்ஸே இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நார்த் இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை.
அப்போ வந்து இதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சண்டை போடுறோம்? இந்த பூல் சின்னதாக இருக்குது. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் டு ஜிடிபி. நேற்று நான் அவர்கிட்ட பேசின போது, பனகிரியா சார்கிட்ட பேசின போது அவரும் ஒத்துக்கிட்டாரு. டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இந்தியாவில் ரொம்ப லோ. அதாவது நம்ம போடுற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணலை. சென்டராக சொல்கிறார் அவர், போகிற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணல. டேக்ஸ் டு ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ள பார்ட்டாக தான் இருக்குது. டேக்ஸ் டு ஜிடிபி ஏற்றணும்னா நீங்கள் ஆல்ரெடி மிடில் கிளாஸ் மேலே எல்லா சுமையும் ஏற்றிட்டீங்க. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் பழைய இந்த கவர்மெண்ட்டோட பழைய எக்கனாமிக் அட்வைசர் எழுதியிருக்காரு. 2014 எந்தெந்த வரி போட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஜிஎஸ்டியும் மற்ற டேக்ஸ்லேயும் என்னெல்லாம் வரி இருக்குதுன்னு. இங்கே அங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $148 பெட்ரோல் ஆயில் விற்கும்போது எக்ஸைஸ் டியூட்டி $9.20. இன்றைக்கி பெட்ரோலில் டியூட்டி வந்து $19.20. இதை தவிர செஸ்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மிடில் கிளாஸ் மேலே சுமையை ஏற்றிருக்கீங்க. இது மாதிரி இப்போ வந்து பாலுக்கு வந்து கர்டுக்கு 0 டேக்ஸ் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளேவர்ட் மில்க், ஃப்ளேவர்ட் யோகர்ட்டுக்கு மட்டும் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இது மாதிரி நான் வரிசையாக எடுத்து ஸ்கூட்டருக்கு 18% இருந்தது. இன்னைக்கு 28லேருந்து 31% இருக்குது. இதெல்லாம் எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. இல்லை இல்லை சொல்கிறேன், இருங்க. இல்லை 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 இல்ல இல்ல நான் சொல்ல மாதிரியான ஒரு ஸ்டேட் மாநிலங்களுக்கு 50% வரியை பிரிச்சு கொடுங்க. செஸ் சர்சார்ஜ்னு மறைமுக வரிகளை இருங்க, நீங்க வந்து ஒழிச்சுக்கட்டுங்க. என்ன வரி வாங்கினாலும் அதுதான் எக்ஸ்பிளைன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஜஸ்டிஃபையபிளா? அதேதான் நான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் இருங்க. வரி நிறைய இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டா 50% டிவைட் பண்ணணும். 50-50. இது மோடி கேட்டார். குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது வைவி ரெட்டி முன்னாடி என்ன சொன்னார்னா 50% ஸ்டேட்டுக்கு 50% சென்டருக்குன்னு குஜராத் சீஃப் மினிஸ்டர் கேட்டார். அப்போ என்ன வைவி ரெட்டி, அப்போ அந்த வைவி ரெட்டி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷன் ஜெயிச்ச ஒரு பிரதமர் ஆனோடனே நாக்கு தானே எலும்பு கிடையாதுல பெரட்டி பேசிடுச்சு. 32% கொடுத்தா போகணும். நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 50% கேட்டேன், இப்போ நான் பிரைம் மினிஸ்டர், எனக்கு 32% கொடுங்கன்னு நாக்க பெரட்டி பேசினது மோடி அவர்கள். இது வைவி ரெட்டி புக்லேயே இருக்குது. 50லேருந்து 32 ஆக்கிட்டாரு. இது மாதிரி அவர் குஜராத்துக்கு போனபோது வைவி ரெட்டிட்ட மெமரண்டம் கொடுக்குறாரு 50% கொடுங்கன்னு. அதே பிரதமர் ஆனோன்னா வைவி ரெட்டியை கூப்பிட்டா அந்த மெமரண்டத்துக்கு குப்பை தொட்டியில் போடு, இப்போ 32% கொடுங்கிறாரு. நீங்க செஸ்ஸை பத்தி கேட்குறீங்க. 153% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல வைவி ரெட்டி புக் இருக்கு, நீங்க படிக்கலாம். சரி சார், நீங்க ரெட்டியை போய் செக் பண்ணி பாருங்க. ரெட்டி சொல்லியிருக்காரா இல்லையா நான் பார்த்துக்கோங்க. மக்கள் பார்க்க போறாங்க. நான் இப்போ வைவி ரெட்டியை கோட் பண்ணி தானே சொல்றேன், அவர் பேரை சொல்லி கோட் பண்றேன். இருக்கா இல்லையா நீங்க போய் பார்த்துக்கோங்க. நான் ஏன் கற்பனை சொல்லணும்? குஜராத் கொடுத்த மெமராண்டம் பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இப்போ வைவி ரெட்டி கிட்ட குஜராத் கொடுத்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்தது பப்ளிக் டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி 50% கேட்குறது, பிரதமர் போனால் 32% கேட்குறது. செஸ்ஸு தப்புங்க வேண்டியது, செஸ்ஸை வந்து 150% ஏற்ற வேண்டியது. 50% அதுக்கப்புறம் இப்போ சிஏஜி இன்னொரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை ஆர்கியூ பண்ணல. இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். ஆமாம் சொன்னது வைவி ரெட்டி தான் சொல்லியிருக்காரு. என்ன பின் என்ன அர்த்தம்? 50% கேட்டுட்டு நானே பவரில் ஏறி உட்காந்தப்ப 32 குறைச்சா என்ன அர்த்தம்? குப்பையில் போடுன்னு தான் அர்த்தம். நான் அப்போ வேற மாதிரி சொன்னேன், இப்போ என் நாக்கு வேற மாதிரி பேசுதுன்னா என்ன அர்த்தம்? இருக்கும்போது என்னென்ன கேட்டாங்க, ஆளும் கட்சியா இருக்கப்ப நான் அதெல்லாம் சார் நீங்க அதை பாருங்க, இதை பாருங்க, எது பாருங்க, நீங்க எதிர்கட்சி கிடையாது, நீங்க சீஃப் மினிஸ்டர் சார். நீங்க சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், யூ ஆர் நாட் எதிர்கட்சி. நான் எதிர்கட்சி. இன்னைக்கு நான் கேட்கலாம், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கும்போது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் 50% கேட்டுட்டு நாக்கு அப்படியே பெரட்டி 32 பேசுறீங்க. அப்புறம் அவர் வந்து கொடுத்தாரு யார்கிட்ட சொல்றீங்க சார்? அதை விடுங்க. சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்ற வரைக்கும் இருங்க சார், கோயம்புத்தூர் அதிக பணம் கொடுக்கிறது இருங்க, நம்ம ராமநாதபுரம் மக்களை பனிஷ் பண்ணணும்ங்கறீங்களா சார்? இந்த பாருங்க, நான் பேசி முடிக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா
இந்த செஸ்ன்னு கலெக்ட் பண்ணுறதை கொடுக்கறதே கிடையாது. செஸ்ஸை எடுத்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. செஸ் பணத்தை அங்கே ஜோசப் சிவஞானம் இருக்கார், அவர் சொல்லுவார், செஸ் ஃபண்ட்ஸை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸே பண்ணுறது இல்லை. குணா, நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, செஸ் ஃபண்ட் எடுத்து வேற எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது, இதெல்லாம் சிஏஜி தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. நேற்று அவர்த்தையும் நாங்கள் பேசினோம், சிஏஜி ரிப்போர்ட்டர் சொன்னோம், அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் வந்து செஸ்ஸை வாங்குறது செஸ்ஸுக்கு தான் பண்ணணும், எஜுகேஷன் செஸ்ஸை எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்லலை, சிஏஜி சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்மு. அதே மாதிரி நாங்கள் எப்படி நீங்கள் 2011 பாப்புலேஷனுக்கு நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்? கேட்கில் ஃபார்முலா என்ன சொல்லிட்டு 67ல் 1971 ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் பனிஷ் பண்ணாதீங்கன்னு ஒத்துண்டாச்சு. நீங்கள் இப்போ 2021 சர்வேக்கு வருவீங்க சார், எங்களுக்கு இன்னும் மோசமாகும். ஏன்னா இந்த பிளானிங் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் எந்த சென்சஸ்னே சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா 2024 இப்போ ஒரு சென்சஸ் வரப்போகுது, 3 வருஷம் கழிச்சு அந்த சென்சஸ் படிப்பீங்க. நீங்கள் அந்த பிளானிங் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த டாக்குமெண்ட்டில் எந்த இயரை ஃபாலோ பண்ணணுன்னே இல்லையே சார். ஏன் சார் இல்லை? 1971 இல்லை 1971 2011 ஏன் பிளாங்காக விட்டுருக்கீங்க? 2023 வரப்போகிற சென்சஸை தூக்கி அதில் போடுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன்லேயும் எந்த பாப்புலேஷன் பேஸை கம்பேர் பண்ணணும்னு இருக்குது, இதில் ஏன் இல்லை? நான் உங்களை கேட்குறேன், 1971 சொல்லுங்கள், 2011 சொல்லுங்கள், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எந்த இயருமே இல்லையே. இதுலேருந்து என்ன தெரியுது? 2024 வரப்போகிற சென்சஸை தூக்கி போட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவை தண்டிக்க போகிறீங்க. இதை நான் முன்னாடியே நீங்கள் சின்ஸ் யூ வாண்டட் மீ டு இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், சொல்ல வச்சுட்டீங்க. ஏன் வந்து எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன்லேயும் எந்த பாப்புலேஷனை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏன் 2071 2011 ரெண்டுமே போடலையே? அப்போனா என்ன பண்ண போகிறீங்க? இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் சென்சஸ், அதில் போட்டு எங்களை இன்னும் தண்டிக்க போகிறீங்க. இதெல்லாம் நான் சொன்னபோது இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். 2026 நீங்கள் வந்து எங்களோட பார்லிமெண்ட் சீட்டை பறிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் திட்டம். குணா, இதுதான் ஐடியா. சவுத்தை இரலவெண்ட் ஆக்கணுங்கிறது தான் பிஜேபியோட ஐடியா. ஏன்னா சவுத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இதே மாதிரி பணத்தை மட்டும் பிரிக்க மாட்டாங்க. எண்ணிக்கை குறைக்க போறாங்களா? அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூபி அதிகமா போதா, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஏற்ப இல்லாம போயிடுதா, குறைக்க போறாங்கன்றது இன்னொரு டிபேட். நம்ம வந்து அதை இன்னொரு நாள்ல பேசலாம். இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன். அப்ப ஏன் குணா இல்ல குணா இல்லங்க, அப்ப குணா ஏன் அதுல டேட்டா போடல? 71 பாப்புலேஷனா போட்டுக்கணும். 20 இருங்க, 71 21 11 சொல்றீங்கல, டேட்டே இல்லையே அதுல. 2012-13ல 2012-13ல சார் கேட்கில் 1967 வந்திருக்கு. ஆனா 59,000 கோடி யூபி கொடுத்தாங்க. நம்பரை பத்தி இப்ப நான் பேசவே இல்ல. நீங்க சொல்ற கேட்கில் ஃபார்முலால சார் இப்ப நான் திரும்பி என்ன சொல்றேன், இத்தனை நாள் கொடுத்துட்டோம், கவனிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பட்சத்துக்கு மைக் கொடுக்கிறது? ஸ்டேட்ஸ் வந்து தண்டிக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் தான் ஆஸ்பிரேஷனல் லெவல்ல கொடுக்கறேன். ஆனந்த் நிறைய பார்வை சுருக்கமா. இலவச அரிசி கொடுக்கறாங்க. இப்ப தொகுப்பு முழுக்க மாநில அரசு கிட்ட இருந்து வரது இல்ல, ஃபுல்லா மத்திய அரசு கிட்ட இருந்து வருது. முன்னாடி மாநில அரசு கொடுத்துட்டு இருந்தாங்கங்கறத பாக்குறோம். அப்ப அந்த இதெல்லாம் வந்து அதோடைய அந்த பர்டன் எல்லாம் எங்க போகுது? அது மத்திய அரசுக்கு தானே போகுது. அந்த மாதிரியான விவகாரம் நீங்க வரி பகிர்வை நீங்க வந்து ஒழுங்கா கொடுத்துட்டாலே மாநிலங்களே இலவசமா கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சிரமம் இல்லாம. திரு ஆனந்த் சுருக்கமா. சார் இது வந்து ஒன்றும் புதுத்துறையை சூப்பராக நடத்திலாம் இவங்க பண்ணலை. மக்கள் கம்பெனியாக இருந்த எல்ஐசியை அப்படியே அட்டையை போட்டு கார்மெண்ட் கம்பெனியாக மாற்றி அதோட ஷேர் 5% விற்கிறது, எல்லா பொதுத்துறை நிலையத்தையும் விற்கிறது, அதை எல்லா பப்ளிக் செக்டரையும் விற்க வேண்டியது. அதுக்கப்புறம் குஜராத் ஒரு இது இருக்குது பப்ளிக் செக்டர் கம்பெனி, அதை ஓஎன்ஜிசி தலையில் கட்ட வேண்டியது, ஹெச்பிசிஎல் ஓஎன்ஜிசி தலையில் கட்டி கடன் வாங்க வைக்கிறது. இதெல்லாம் எஃபிஷியன்சி கிடையாது. இவங்களோட செல்ல பிள்ளைகளாக இருக்கிற கார்பரேட்டுகளை டேக்ஸை ஏற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை சிவஞானம் சார் சொல்லிட்டாரு.
கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் 40% ஆக்கிட்டாங்களே, நம்ம இப்படி சண்டை போட்டுக்க வேண்டாம், எங்களுக்கு 50% கொடுத்துருவீங்க, உங்களுக்கு இருக்கிற செலவு பண்ணிடுவீங்க. இவங்களோட அஜெண்டாவே கார்ப்பரேட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வரியை குறைச்சாங்க. தெளிவாக இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, எந்த கார்ப்பரேட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் 35 years லோ. மேனுஃபேக்சரிங் இஸ் 13% ஆஃப் ஜிடிபி. எவனும் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் 5 வருஷம் ட்ரை பண்ணிட்டீங்க. டேக்ஸை 40% ஆக்கிட்டு எங்களுக்கு 50% கொடுத்துட்டா நம்ம சண்டையே போட வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி சார், நன்றி. ஏராளமான கருத்துக்களை நிறைவாக சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.